ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தனித் தேர்வுகள் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, நடைபெற உள்ள மார்ச் ஏப்ரல் 2024ஆம் ஆண்டுக்கான 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு அல்லது 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகளுக்காக விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான தனித் தேர்வுகளிலிருந்து இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஏற்கனவே நேரடி தனித் தேர்வுகளுக்கு மேல்நிலை 1ஆம் ஆண்டு அதாவது +1 மற்றும் +2 மற்றும் SSLC பொது தேர்வு எழுதுவதற்கு தேர்ச்சி பெறாத பாடங்களில் மீண்டும் எழுதுவதற்கும் சேர்த்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது புதுசாக வந்து தனியாக ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் ஏற்கனவே எழுதி ஃபெயிலானவங்க அட்டம் அடிக்கிறதுக்கும் ஸோ நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் என்னென்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா, மார்ச் அல்லது ஏப்ரல் 2024ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை 1ஆம் ஆண்டு மற்றும் 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனித் தேர்வுகள் வந்து 27/12/2023 அதாவது புதன்கிழமை முதல் 10/1/2024 புதன்கிழமை வரையிலான நாட்களில் 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை முதல் 1/1/2024 திங்கட்கிழமை மற்றும் 7/1/2024 ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை கல்வி மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களுக்கு அதாவது சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நீங்கள் நேரில் சென்று இணையதளம் மூலம் தங்களது விண்ணப்பத்தினை பதிவு செய்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. தக்கல் முறையில் விண்ணப்பிக்கிறதுக்கான நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மேற்கண்ட தேதிகளில் விண்ணப்பிக்க தவறியவர்கள் 11/1/2024 வியாழக்கிழமை மற்றும் 12/1/2024 வெள்ளிக்கிழமை இரு நாட்களில் தேர்வு கட்டணங்களுடன் கூடுதலாக ரூபாய் 1000 மேல்நிலைகளுக்கு வந்து 1000மும் 10ஆம் வகுப்பு அப்ளை பண்ணவர்களுக்கு 500 ரூபாய் வந்து சிறப்பு கட்டணமாக செலுத்தி ஆன்லைனில் தக்கல் முறையில் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய நாட்கள் பார்த்தீங்கன்னா 27/12/2023 முதல் 10/1/2024 வரை நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 126 ரூபா வந்து தேர்வு கட்டணம். ஆன்லைன் பதிவு கட்டணமாக 70 ரூபா நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். கூடுதலாக அதாவது தக்கல் முறையில் வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா கூடுதல் கட்டணமாக 500 ரூபா வந்து சேர்த்து செலுத்த வேண்டியதாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. இதுவே மேல்நிலை 1ஆம் ஆண்டு மேல்நிலை 2ஆம் ஆண்டு +1 +2 தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்க போகிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 27/12/2023 முதல் 10/1/2024 வரைக்கும் டேட் சொல்லியிருக்காங்க. இந்த டேட் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக காமனான ஒரு டேட்டாக இருக்குது. தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா ரூபாய் 185 ஒரு தேர்வு கட்டணத்துக்கு வசூலிக்கிறாங்க. ஆன்லைன் பதிவு கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா 70 ரூபாயிலேருந்து மொத்த கட்டணமாக 255 ரூபா வந்து தேர்வு கட்டணமாக வசூலிக்கப்படுது. இவங்க தக்கல் முறையில் விண்ணப்பிக்க விருப்பம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா +1 +2 படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா வந்து சிறப்பு கூடுதல் கட்டணமாக வந்து வசூலிக்கிறாங்க. சரி, இதில் வந்து தக்கலோட விண்ணப்பிக்கிறதுக்கான நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா 11/1/2024 மற்றும் 12/1/2024. ஸோ இந்த தேதி 2 நாட்கள் வந்து டைம் தராங்க. இந்த தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். இதுவே மேல்நிலை 1ஆம் ஆண்டு மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வுகளை ஏற்கனவே தேர்வு எழுதி தேர்ச்சி பெறாத வருகை புரியாத தேர்வுகள் ஸோ ஏற்கனவே வந்து எழுதியிருப்பாங்க, அவங்க வந்து ஃபெயில் ஆகியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து திரும்ப அட்டெம்ப்ட் செய்கிறதுக்காக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறாங்க டேட் பார்த்தீங்கன்னா சேம் டேட்டு தான் 27/12/2023 முதல் 10/1/2024 வரை நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதுக்கான தேர்வு கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பாடத்திற்கும் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் வந்து கட்டணமாக செலுத்த வேண்டியதாக இருக்கும். இதர கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 35 செலுத்தி ஆன்லைனில் பதிவு செய்து கட்டணம் பார்த்தீங்கன்னா 70 ரூபா வந்து நீங்கள் வந்து செலுத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து தக்கல் முறையில் விண்ணப்பிக்கலாம் கேட்டிங்கனாக்கா தக்கல் முறையில் நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து 1000 ரூபா வந்து ஸ்பெஷலாக நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதில் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்கள் மற்றும் தனித் தேர்வுகளுக்கான அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்கள் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர் மூலமாக விவரங்கள் மற்றும் ஆன்லைனில் விண்ணப்பங்களை பதிவு செய்தல் குறித்த தனித் தேர்வுகளுக்கான தகுதி மற்றும் அறிவுரைகள் வந்து நீங்கள் வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. www.tgetn.gov.in என்ற இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பதாரர்கள் வந்து அறிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. மேலும் இவ்விவரங்களை அனைத்து முதன்மை கல்வி அலுவலகங்கள், சம்பந்தப்பட்ட அனைத்து மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் அனைத்து அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகங்களில் அறிந்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக தொழிற்பயிற்சி ITI பயின்ற மாணவர்கள். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அரசாணை நிலை எண் 34 பிரகாரம் தொழிலாளர்கள் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறை நாள் 30/3/2022 படி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று தொழிற்கல்வி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தமிழ் மற்றும் ஆங்கில பாடத் தேர்வுகளுக்கும்
10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற தொழிற்கல்வி மாணவர்கள் மேல்நிலை 1ஆம் ஆண்டு +1 மற்றும் மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2க்கான தமிழ் மற்றும் ஆங்கில பாடத் தேர்வுகளுக்கும் அரசு தேர்வுகள் இயக்கம் சேவை மையங்களில் வாயிலாக மேற்குறிப்பிட்ட நாட்களில் விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தேர்வு கால அட்டவணை பார்த்தீங்கன்னாக்கா மார்ச்லேருந்து ஏப்ரல் 2024 ஆண்டு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டுக்கான பொதுத் தேர்வுக்கான கால அட்டவணை வந்து www.tgtndav.in என்ற இணையதளத்தில் வந்து அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் டேபிள் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து தனித்தேர்வுகள் வந்து யாரெல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்க வந்து நீங்கள் வந்து ஈஸியாக இந்த ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலயமா அப்ளை பண்ண தவறானவங்க வந்து தக்கல் முறையில் வந்து விண்ணப்பிக்கவும் ஒரு வாய்ப்பு வழங்குறாங்க. ஸோ அதுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கட்டண விவரங்களும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே தனியாக படித்து எக்ஸாம் எழுதாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் மீதி ஏற்கனவே ஃபெயில் ஆனவங்க ரீஅட்டம் பண்ணுறதுக்கு இந்த அட்டவணை வந்து உதவியாக இருக்கும். ஸோ இந்த அட்டவணையோட லிங்க்கும் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் +2 கொடுத்துருக்காங்க. டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க என்னென்னக்கு எந்த எக்ஸாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே போலவே +1க்கு வந்து எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னக்கு எப்போ எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாமினேஷன் எந்த டைமில் நடக்குது அப்படின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 10th எக்ஸாமினேஷன் எழுத போகிறவங்களுக்கும் அதில் வந்து டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம் டேபிளோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்து நீங்கள் வந்து விண்ணப்பித்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய மாணவர்கள் வந்து எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணி போவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து விரிவான வீடியோ தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் உங்களுக்கு தெரியாதவங்களும் இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் யாராவது அட்டெம்ப்ட் அடிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்கள் மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.